வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 25. சாரதா உட்பட பெரியவர்கள் மூவரும் தங்களுக்குள் ஓடும் சிந்தனைகளை முகத்தில் காண்பிக்காது மௌனமாக அமர்ந்திருக்க, காதலர்கள் இருவரும் அவர்களின் முடிவு என்னவாக இருக்கும் என்கிற பரிதவிப்பில் உழன்றிருந்தனர். பிரணவிதான், என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க என்று கேள்வி எழுப்பினாள். அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்வையால் தீண்டிக் கொண்டு விட்ட மௌனத்தை தொடர வாசுதேவன் அதை கலைத்தார். சாரதா, மணி 7 ஆயிடுச்சு, பேசாம டிஃபன் வெளியில வாங்கிக்கலாமா? இவர் என்ன சம்மதமே இல்லாம பேசுறாரு என்று மகளும் மருமகனும் அவரை புரியாமல் பார்த்து வைத்தனர். சஞ்சனாவோ வேகமாக, அப்போ நான் கிளம்புறேன், என்னை பத்தி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், இனி நீங்க யோசிச்சுட்டு உங்க முடிவை சொல்லுங்க என்று எழுந்து நின்றாள். சட்டென்று அவள் கிளம்பியதில் சஞ்சய் செய்வதறியாத தடுமாற இருவரின் முகத்தையும் பார்த்திருந்த சாரதா மெல்ல வாய் திறந்தார். வேணாண்ணா, வீட்டுல இட்லி மாவு இருக்கு, கொஞ்சம் சப்பாத்தியும் போட்டுக்கலாம். அம்மோ, குட்டி பையன் தூங்கிட்டு தானே இருக்கான், அப்படியே எழுந்தாலும் பொன்னம்மா அம்மா துணைக்கு இருக்காங்க, நீ வந்து எனக்கு கிச்சன்ல ஹெல்ப் பண்ணு என்று அண்ணன் மகளுக்கு உத்தரவிட்டார். மீண்டும் அவசரமாக, சச்சு நீங்க பாரு, நான் கேப் புக் பண்ணிக்கிறேன் என்று தன் அலைபேசியை எடுத்தாள் நாயகி. என்னடா நடக்குதுங்க? ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சம்மந்தம் இல்லாம பேசி நம்ம மண்டைய சுத்தல விடுறாங்க. தனக்குள் பிரணவி புலம்பும் நேரம், டேய், அவதான் அம்புவோட பையனை பாக்கணும்னு நினைச்சாலாமே, கூட்டிட்டு போய் காட்டிட்டு பேசிட்டு, அதுக்குள்ள நானும் டிஃபன் ரெடி பண்ணிடுறேன், சாப்பிட்டுட்டே கிளம்பட்டோம். மருமகளா ஏத்துக்கத்தான் மனசு வரலையே தவிர அதுக்குன்னு எனக்கு மனிதாபிமானமே கிடையாதுன்னு அர்த்தம் இல்ல. வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட அப்படி பட்டுன்னு அனுப்புறதும் நம்ம பண்பாடு கிடையாது என்று விட்டு சமையலறைக்கு சென்று விட்டார். ஆமா, இது மூலமா இந்த அத்தை என்ன சொல்ல வருது என்று அனைவரும் கேட்க உரக்க யோசித்தாள் பிரணவி. உன் மூளையை அப்புறமா போட்டு கசக்குவ, இப்ப போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணு என்று மகளை விரட்டினார் வாசு. என்று வழக்கம் போல் பெற்றவரை நொடித்துவிட்டே அங்கிருந்து கிளம்பினாள் அவள். சஞ்சயும் சஞ்சனாவும் அடுத்து என்ன செய்வது என ஒன்றும் புரியாமல் நின்றிருக்க, வாசுதான் அவர்களையும் கிளப்பி விட்டார். நீங்க போய் தங்கப்பையன் முழிச்சிருக்கானான்னு பாருங்க, இல்லனா வீட்டை சுத்தி காட்டுடா. அவனுக்குமே அவளிடம் தனியாக பேச வேண்டியிருக்க, உடனே பெண்ணை பார்வையால் அழைத்து தன்னுடன் இணைத்துக் கொண்டு மாடிப்படிகளில் ஏறினான். அவர்கள் சென்றதும் இங்கே சிதம்பரமும் வாசுவும் தற்பொழுது உருவாகியுள்ள சூழ்நிலையை பற்றி கலந்தாலோசிக்க ஆரம்பித்தனர். பிரணவியின் அரைக்கதவு திறந்தே இருக்க, குழந்தை இன்னமும் உறக்கத்தில்தான் இருந்தான். பொன்னம்மாவும் பேரனின் மனைவி தனது மடிக்கணினியில் மெல்லிய சத்தத்தில் போட்டுவிட்டிருந்த ஏதோ ஒரு கருப்பு வெள்ளை படத்தில் மூழ்கி இருந்தார். சரிவா, ஏரோக்கு போவோம். ஐயோ, உன் வீட்டுல யாரும் தப்பா நினைச்சுக்க போறாங்க என்று பயந்து மறுத்தாள் அவள். சும்மா ஒருட்டு பார்த்துட்டு மொட்டை மாடிக்கு போயிடலாம் என்று அவள் கரம் பற்றி இழுத்து சென்றாள். அரை வாசலில் நிறுத்தி, மறக்காம வலது கால் எடுத்து வச்சு வா என்றவன் கூறியதும் அதுவரை இருந்த இறுக்கம் தளர்த்து பளீர் என்று முறுவளித்தாள் பெண். சஞ்சு என நகைத்து கொஞ்சியவள், அப்பவா ஒன்னா ஸ்டெப் எடுத்து வைப்போம் என்று ஆவலாக அவனுடன் இணைந்து அறைக்குள் நுழைந்தாள். வாவ், ஆல்ரெடி நீ வீடியோ கால்ல காமிச்சிருந்த மாதிரியே ஒரு படம் நீட்டா இருக்கே. அவளின் பாராட்டை சிறு புன்னகையில் ஏற்றுக்கொண்டவன், அது பை நேச்சர், எனக்கு அப்படிதான் வச்சுக்க வரும் என்றான் தோள்களை குலுக்கி. நாட் பேட், போ அளவுக்கு இல்லைனாலும் நானும் கொஞ்சம் நீட்டா தான் வச்சிருப்பேன் என்றவன் அவளின் தோளில் கை போட்டு தன் அருகில் இழுத்தபடி பெண்ணின் முகத்தை ஊன்றி பார்த்தான். என்ன என்று புன்னகையுடன் கேட்பவளின் நெற்றியில் தன் நெற்றியை முட்டி, இன்னைக்கு இங்க வந்ததுல எதுவும் நீ ஹர்ட் ஆயிட்டியா சஞ்சு? உன்னை பத்தி சும்மா மேலாட்டமா ஒரு டாக் போகும்னு பார்த்தா நீ மொத்தமா எல்லாத்தையும் உளறி வச்சுட்ட என்றான் கவலையாக. இருக்கட்டும் சஞ்சு, என் மேல தப்பு இருக்கும் போது எதையும் சொல்லாம மறைச்சிட்டோம்னா அது நாளைக்கு அவங்களுக்கு வெளியாளுங்க மூலமா தெரிய வரும்போது இன்னமும் கோபம் வர சான்சஸ் இருக்கு. இப்போ ஓபன் பண்ணது நல்ல விஷயம்தான், நான் நிம்மதியா ஃபீல் பண்றேன். உண்மையாதான் சொல்றியா? இப்படி அடுத்தவங்க கிட்ட உன்னோட பர்சனலா ஷேர் பண்றோம்னு உனக்கு எந்த வருத்தமும் இல்லையா? என்ன நீ
என இடையில் கை வைத்து அவனை முறைத்தவள், இந்த வீட்டுக்கு நான் உன்னை மேரேஜ் முடிச்சு வாழ வர போறேன். இனி காலம் முழுக்க என்னோட நல்லது கெட்டதெல்லாம் இவங்கதான் பொறுப்பெடுத்து பாத்துக்க போறாங்க. அப்போ உன்னை பெத்தவங்க எப்படி எனக்கு அடுத்தவங்க ஆவாங்க என்று சண்டைக்கு வந்தாள். ஓப்ஸ், சாரி சாரி சாரி, நீ சரியாதான் திங்க் பண்ணிருக்க. நான் தான் கொஞ்சம் லூசுத்தனமா யோசிச்சிட்டேன் என்றவளை சமாதானமாக்க இழுத்து அணைத்துக் கொண்டார். ஏய், என்ன பண்ற? கதவு வேற திறந்திருக்கு. பதறும் பெண்ணின் முகத்தோடு முகம் உரசியபடி, அப்ப போய் டோர் லாக் பண்ணிட்டு வரவா என்று தீவிரமாக கேட்டான். போத விழும். ஏற்கனவே அம்மாவுக்கு என் மேல நல்ல ஒப்பீனியன் கிடையாது, இன்னும் என்னோட இமேஜை கெடுத்து விட்டுடாத என்று செல்ல கோபத்துடன் அவனை விலக்கி தள்ளி, வா என்ன மாடி கூட்டிட்டு போ என கைப்பிடியில் இழுத்து சென்றார். அடுத்த அரை மணியில், அவ்வளவுதானே அத்தை, முடிஞ்சதா? நான் போய் அவங்களை சாப்பிட கூட்டிட்டு வரேன் என்று பிரணவி காதலர்களிடம் விரைய துடிக்க அண்ணன் மகளின் ஆர்வத்தை அணையிட்டு தடுத்தார் சாரதா. அத நான் பாத்துக்கிறேன், நீ இதெல்லாம் டைனிங் டேபிள்ல எடுத்து வை. அவருக்கு சஞ்சனாவின் இயல்பான குணத்தையும் நடவடிக்கையும் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. அங்கிருந்து வெளியேறும் அத்தையை சலிப்புடன் பார்த்தபடி அவர் சொன்னதை செய்தாள் பெண். சாரதா பாதி படிகளில் ஏறும் நேரம் சஞ்சனாவின் களீரென்ற சிரிப்பு சத்தமும் அதைத் தொடர்ந்து பொன்னம்மாவின் லேசான பேச்சு சத்தமும் கேட்க அமைதியாக அரை வாசலில் நின்றார். அச்சோ, பிரணவி சரியான பால் இல்ல, பட் ஷீ இஸ் சோ கியூட். எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓய், உனக்கு என்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கணும், அவளை கொஞ்சமா தான் பிடிக்கணும் என்று வம்பு செய்தான் சஞ்சய். மை குட்னஸ் சஞ்சு, நீ என்ன இப்படி அவளோட கம்பேர் செஞ்சு முறைக்கிற? என்னோட ஹார்ட்ல உனக்கு நான் கொடுத்திருக்க இடத்த யாராலையும் நெருங்க முடியாது. அது சம்திங் ஸ்பெஷல். உனக்கே உனக்கு மட்டும் தனியா சொந்தமானது. மத்தவங்களுக்கு எல்லாம் வெவ்வேறு பக்கம் தான் அலாட் பண்ணிருக்கேன் என கண் சிமிட்டினாள். குறும்பு குரலில் உற்சாகம் கொப்பளிக்க வெளிவந்த பெண்ணின் பேச்சை காதல் வாங்கியவாறு அறைக்குள்ளே மெதுவாக எட்டி பார்த்தார் சாரதா. மகன் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்ட ரங்கநாதராக படுக்கையின் ஒரு புறத்தில் இடது கையில் தன் தலையை தாங்கி ஒரு கழித்து படுத்திருக்க அவனின் உள்ளம் கவர்ந்தவள் எதிரே அரையடி இடைவெளியில் சம்மணமிட்டு அமர்ந்து மடியில் கிடந்த குழந்தையை இரு கைகளாய் அனைவாய் பிடித்தவாறு முகமலர்ந்து பேசியிருந்தாள். உள்ளுக்குள் ஒரு பெரு மூச்சுடன் அவர்களின் முன்னே அவர் செல்ல சஞ்சய் அவசரமாக எழுந்தமர்ந்தார். பெண்ணின் முகமும் அதுவரை இருந்த இலகுத்தன்மை தொலைத்து லேசாக தீவிரம் கொண்டது. டிஃபன் ரெடிடா, சாப்பிடுவாங்க என்றவர் இயல்பாக அவளின் புறம் சென்று குழந்தையை தூக்கினார். குட்டி பையன் எப்ப எழுந்தாமா? பசிக்கு அழாம இருக்கானே. பொன்னம்மாவிடம் அவர் கேள்வி எழுப்ப, இப்பதான் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. படுக்கையை நினைச்சு எழமோ தம்பியும் பாப்பாவும் தான் துணி மாத்துறாங்க. பிரணவி பொண்ணை கூப்பிடலான்னு நினைக்கிறதுக்குள்ள நீ வந்துட்ட என்றார் அப்பெண்மணி. இல்ல, பட்டுவ கீழே தூக்கிட்டு போலாம். அம்மா உங்க ரூம்ல ஃபீட் பண்ணட்டும். சரி, நீங்க வாங்க என்று முன்னே நடந்தார். சஞ்சனா சங்கடத்துடன் ஆடவனை பார்க்க அவர்களுக்கு தனிமை கொடுத்து பொன்னம்மாவும் வெளியேறினார். என்ன பார்வ, வா என்று அவள் தோள் மீது கை போட்டான். அது எப்படி சஞ்சு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இன்னமும் என்ன பத்தின அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு சரியா தெரியல என்றாள் தவிப்பாக. இப்ப எதுக்கு அதை நினைச்சு நீ கன்ஃபியூஸ் ஆகுற? இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி டின்னர் நினைச்சுக்கோ. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் இல்லடா, இன்னைக்கு தானே பேசியிருக்கோம். அச்சோ, நான் அப்படி மீட் பண்ணல. சரி, ஓகே, போலாம். சோர்வாக கூறும் பெண்ணை அருகில் இழுத்து கன்னத்தில் முத்தம் பதித்தவன், எனர்ஜி பூஸ்ட் பண்ணியாச்சு, கொஞ்சம் பிரைட்டா வா என்றான் கேலியாக. ஹே, நீ இருக்க பாரு என்று போலியாக முறைத்தாலும் அவளின் முகம் லேசாக மலர்ந்துதான் விட்டது. பெரும் தயக்கத்துடன் தங்கை மகனுடன் வரும் பெண்ணை பார்த்து இயல்பாக உருவளித்த வாசு, என்னம்மா வீட்டை பாத்தியா, பிடிச்சிருக்கா என்று கேள்வி எழுப்பினார். திகைப்பாக அவரிடம் நிமிர்ந்தவள் அதற்கு பதில் சொல்வது அறியாது தடுமாறி நின்றாள். மச்சான், சும்மா சங்கடப்படுத்தாதீங்க நீங்க என மைத்துனரிடம் கூறிய சிதம்பரம், சஞ்சய் 2 பேரும் இப்படி வந்து உட்காருங்க என்ற மகனை அழைத்தார். உணவை விழுங்குவதற்கு பெண் மிகவும் சிரமப்படுவதை கவனித்த சாரதா, ஏன் என்னோட சமையல் சாப்பிடுற மாதிரி இல்லையோ, ரொம்ப கஷ்டப்படுறது போல தெரியுது என்று இடக்காக கேட்டார். திடுக்கிட்டு நிமிர்ந்து அவரை நோக்கிய சஞ்சனா அருகில் இருந்தவனை தவைப்புடன் பார்க்க, என்னடா எனக்கு பதில் நீதான் சொல்லணும் போல இருக்கு என மகனிடம் திரும்பி புருவங்களை உயர்த்தினார் பெற்றவர். அவரிடம் மா என இழுத்தவன் அடுத்து தன்னவரிடம்,
பிடிக்கலன்னா சும்மா பழிச்சுன்னு சொல்லிடு. அதெல்லாம் என் அம்மா தப்பா நினைக்க மாட்டாங்க என்றான் இலகுவாக. முதலில் அவனை அதிர்ந்து பார்த்தவள் பின் சாரதாவின் முகம் போகும் போக்கை கவனித்து மெல்ல சிரிப்பை சிதறவிட்டாள். ஐயோ இல்ல, சஞ்சு உங்களை சும்மா சீட்றான். டிஃபன் நல்லாதான் இருக்கு. எனக்குதான் ஒரு மாதிரி அன்னீசியா இருக்கிறதுனால சாப்பிட முடியல. சாரி என கண்களை சுருக்கி மன்னிப்பு வேண்டினாள். என்றவர், ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிட்டு வச்சிருக்க மாட்டியோ? அன்னைக்கு என் பையன் போன்ல ரொம்ப புலம்பிட்டு இருந்தான் என பேச்சை தொடர்ந்தார். அது அப்படி இல்ல, தனியா அதிகம் செஞ்சு சாப்பிடறதுக்கு கொஞ்சம் சலிப்பாவும் சோம்பேறித்தனமாவும் இருக்கும். மத்தபடி ஓரளவு நல்லா தான் சாப்பிடுவேன். பெண்கள் இருவரும் இயல்பாக பேசியிருப்பதை மற்ற அனைவரும் கண்டும் காணாமல் வியப்புடன் பார்த்திருந்தனர். இப்பதான் நீயே சமைக்கல, தனியாவும் இல்ல, நல்லா சாப்பிட வேண்டியதானே? எதுக்கு தட்டை பார்த்து முழிச்சுட்டு இருக்கவ? சாப்பிடுறேன் என்று குனிந்து இட்லியை பிட்டு சாம்பாரில் தொட்டு வாய்க்குள் போட்டாள் சஞ்சனா. இட்லியா சப்பாத்தியா, எது பிடிக்கும்? சப்பாத்தி பிடிக்கும் என்ற பெண்ணின் பதிலில் அவர் அதை இன்னொன்று வைக்க போக பாய்ந்து தடுத்தாள் அவள். நோ, இத ஃபர்ஸ்ட் முடிச்சிடுறேன். மா, அவளை கம்பல் பண்ணாதமா. பெண்ணிற்கு பறிந்து வரும் மகனை பெற்றவர் முறைத்து வைக்க, இல்ல நான் சாப்பிட்டுட்டு திரும்ப கூட வாங்கிக்கிறேன் என்றவரை அவசரமாக சமாதானம் செய்தாள் சஞ்சனா. அவளின் வேகத்தில் அவருக்கு சிரிப்பு வந்துவிட சன்ன முறுவலுடன் குறுக்காக தலையசைத்துவிட்டு கணவருக்கு பரிமாறினார் அவர். உணவை முடித்த பின்னே, நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் என்றாள் சஞ்சனா. சஞ்சய், போய் விட்டுட்டு வா. சாரதாவின் பேச்சில் உள்ளம் குளிர்ந்தாலும், இல்ல பரவாயில்ல, நான் கேப்ல போய்ப்பேன் என்றாள் தயக்கமாக. நீ யாரோ ஒருத்தின்னு பழக்கம் இல்லாதப்பவே என் பையன் உன்னை கேர் எடுத்துட்டு போய் வீட்டுல விட்டா. இப்ப அவனுக்கு வேண்டியவள வேற இருக்க. அப்படி தனியா அனுப்புறது சரி வராது. சுற்றி வளைத்து அவளிடம் இயல்பாக பேசுவது போல் காட்டிக் கொண்டாலும் தன் மகனிற்கு மனைவியாக அவளை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராகி விட்டாரா இல்லையா என்பது மட்டும் ஒருவருக்குமே புரியவில்லை. வீடு செல்லும் வழியில் பெண் மௌனமாகவே வர அவளது கரத்தை பற்றி மெதுவாக அழுத்தினான் சஞ்சய். திரும்பி தன் முகம் பார்த்தவனிடம் மெல்ல முறுவளித்து, பி பாசிட்டிவ், கண்டதை யோசிச்சு குழம்பாத என்றான். என தலையசைத்து, போகும்போது இந்த டென்ஷன் இல்லாம எல்லாருக்கிடமும் பேசி பழகுனத கொஞ்சம் ரிலாக்ஸ்டா தான் இருக்கேன். பட் அம்மாவோட தாட்ஸை தான் சரியா கேட்ச் பண்ணவே முடியல என சோர்வாக பெருமூச்செறிந்தாள். இன்னைக்கு பேசின விஷயங்களை வச்சு இனிமேதான் யோசிப்பாங்க, பாப்போம், நல்லதையே எதிர்பார்ப்போம் என்றவன் நம்பிக்கையாய் புன்னகைக்க இவளின் இதழ்களும் மலர்ச்சியை ஏந்தியது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.